தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் விளவர்களோடும் மறைவாக இருப்பதாக. இன்றைய இந்த நாளிலே அன்னையா திரியவை ஆனது புனித டொமினிக் அவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. டொமினிக்கன் சபையை ஸ்தாபகம் செய்த ஸ்தாபகராக இருக்கின்றார். இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை முழுவதுமாக இறைவனுடைய பணிக்காக ஈடுபடுத்தியவராகவும் இறைவனுக்காகவே வாழ்ந்த ஒரு புனிதராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் இறைவன் மீது வைத்த மட்டற்ற அளவில்லாத இறை அன்பினாலும் இறை நம்பிக்கையினாலும் இறை உறவினாலும் உந்தப்பட்டவராக இறைவனுக்கு தம்மையே முழுமையாக கையளித்த ஒரு புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள், மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, நாங்கள் ஆன்மாவை இழந்தால், வாழ்வை இழந்தால் எங்களுக்கு என்ன பயன்? வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தது. அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உறுதுணை செய்கின்றார், வழிகாட்டுகின்றார், எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார். ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த அழகிய வாழ்க்கை எங்கள் கையிலே இருக்கின்றது. அந்த வாழ்க்கையை வாழுவதும் வாழாமல் இருப்பதும், அந்த வாழ்க்கையை நல்ல வழியிலே இட்டுச் செல்வதும் நல்ல வழியிலே இட்டுச் செல்லாமல் இருப்பதும், அந்த வாழ்க்கையை ஒளிமயமாக்குவதும் ஒளிமயமாக்காமல் இருப்பதும் எங்களுடைய கைகளிலே இருக்கின்றது. ஆகவேதான் ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய அழகிய வாழ்க்கையை நாங்கள் இறைவனுக்கேற்ற வகையில், எங்களோடு வாழ்வர்களுக்கேற்ற வகையிலே நாங்கள் வாழ ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துர்க்குணங்களையும், எங்களுடைய வாழ்க்கையை களங்கப்படுத்தக்கூடிய அனைத்து தீய செயற்பாடுகளையும், எங்களுடைய வாழ்க்கையை களங்கப்படுத்தக்கூடிய அனைத்து தீய துர்க்குணங்களிலும் இருந்தும் எங்களை விடுவித்து இறைவனுக்கு ஏற்றுள்ள உள்ள மாகங்களை ஆண்டவருக்கு கொடுக்க நாங்கள் தயாராகும். உங்கள் அனைவருக்கும் புனித டொமினிக் புனிதருடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன். அன்னை மரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்.